மாம்பழத்துக்கு கோவப்பட்டு வந்து நின்ன இந்த பழனி நம்ம தமிழ்நாட்டு அண்ணன் தான் முருகனுக்கு வள்ளி தெய்வானையுடா பவனி. அவங்க திருக்கல்யாண கதை சொல்ல வரா சின்ன பொண்ணு. இத கேட்க வந்த உங்களுக்கு செந்தில் முருகன் தந்திடுவான் நல்லருள. புரிஞ்சுதா? சொல்லுங்க. நம்ம தெய்வான தாயே அம்மா அரோகரா சத்தம் வந்தா ஊரே அருள் வந்து ஆடும் அம்மா. झिनक नका नका नांग झिनक नका नका नांग झिनक नका नका नांग झिनक नका नांग. பச்சை மலையோரம் வள்ளி வந்து பாட்டு படிச்சா அத கண்டுகிட்ட முருக வந்து காதல் படிச்சா. வெண்டாடி கிழவன போல் வேஷம் கட்டுனா நம்ம வள்ளி அம்மா கைய பிடிச்சு மனச தட்டுனா. எஸ்கேப் ஆனதுதான் எஸ்கேப் ஆனதுதான் வள்ளி இந்தப்பா எலிஃபென்டா வந்தாரு கணபதி பப்பா. வள்ளி அம்மா அஞ்சுனா முருகன் கிட்ட ஓடுனா திருமுருக மனைவியா திருத்தணியில கூடுனா. இது தாண்டா வள்ளி கதை. புரிஞ்சுதா? சொல்லுங்க. எல்லெல்லோ வள்ளி அம்மா நம்ம தெய்வான தாயே அம்மா. அரோகரா சத்தம் வந்தா ஊரே அருள் வந்து ஆடும் அம்மா. இல்ல சூரபத்மன் ஜனராக ஆட்டி படைச்சா அவன் இந்திரனை பொடா புள்ள போட்டு அடிச்சான். அந்தனோட தாய் வந்து வேலை கொடுத்தா கெட்ட சூரனத்தா போட்டு தள்ளும் வேலைய கொடுத்தா. ஜனிமியாக நின்னானே ஜனிமியாக நின்னானே சூரன் மரமா என்கவுண்டர் பண்ணாரு முருகன் வரமா. சூரனையும் கொன்னுதா சேவல் மயில் ஆக்குனா இந்திரனின் மகளையே பரிசாக வாங்கினா. இதுதான் தெய்வான கதை. புரிஞ்சுதா? சொல்லுங்க.